வரும் வேளை மனமே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் உடைய வாழ்த்துக்கள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அவர் பிறந்த நாளை இன்றைக்கு உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. இந்த டிசம்பர் 25 ஆகவே இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம். என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பாக, என்னுடைய சபையின் சார்பாக அவங்க எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த நாட்களை கர்த்தர் உங்களை இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் பேசும்போது, அதாவது மீட்புக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அவருடைய ஆறுதலுக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸ்தோத்திரம். இருள் இருக்கிற ஜனங்கள், வெளிச்சத்துக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் பேசியிருக்கிறேன். இந்த நாட்களில் கூட லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே அந்த நாட்களில் சொல்லப்படுகிற தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி, அதாவது மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவர் அவதரித்து அந்த நாளில், பிறந்த அந்த நாளில் வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பெற்றோருக்கு சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். அதை விட இன்னும் கொஞ்சம் போனால் சொந்த பந்தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சுதந்திரவாளி, நாம் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிற சொத்துகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவன் சுதந்திரவாளி. ஆகவே நம்ம அந்த குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷம், பெற்றோர்களுக்கு மட்டும் சந்தோஷம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அப்படி என்ன ஒரு செய்தி என்று சொல்லி நாம் கொஞ்சம் வித்தியாசமாய் நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்துவத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்துவத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படி சொல்லப்படும். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்கிறேன், கர்த்துவத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை எப்படி நாம் அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, அதாவது அவருடைய தோளிலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தோளிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த சிலுவையை அவர் தோளிலே அவர் சுமந்து கொண்டு போனார். அந்த தோளிலே இருக்கக்கூடிய அந்த சிலுவையில் என்ன இருந்தது அப்படின்னா, அது வெறும் சிலுவை மாத்திரமல்ல, அந்த சிலுவையிலே உங்களுடைய என்னுடைய பாவங்கள், உங்களுடைய என்னுடைய அக்கிரமங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள், இன்னும் இந்த பூமியில் நம்ம எந்த அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, நானும் நீங்களும் வாழ முடியாதபடிக்கு, இந்த உலகத்தில் இந்த பூமியிலே பிரகாசிக்க கூடாதபடிக்கு, விருத்தி அடையக்கூடாதபடிக்கு, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெறக்கூடாதபடிக்கு, எந்த காரியமெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் நாம் எந்த அடிமைத்தனத்தில் நாம் சுமக்கிறோமோ, அந்த சுமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சுமந்த அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்துவத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவருடைய தோளிலே சுமக்கிற, அவர் சிலுவையை சுமக்கிற அவர் தோளிலே சுமக்கிற அவருடைய சிலுவையில் என்ன இருந்தது அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள், வியாதிகள், வறுமைகள்
எல்லாமே அந்த சிலுவையில் இருந்தது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நானும் நீங்களும் சுமந்து கொண்டு இருந்த அந்த எல்லா சுமைகளையும் தன்னுடைய தோளிலே அவர் சுமந்து தீர்த்தார். தன்னுடைய தோளிலே அந்த சிலுவையின் மூலமாக அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுக்கு பெரிய ஆஸ்தியெல்லாம் ஆள்வதற்கு அல்ல, அதிகாரத்தை செலுத்துவதற்கு அல்ல, என்னுடைய உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக நானும் நீங்களும் சந்தோஷமாக சமாதானமாய் இந்த பூமியிலே காணப்படும்படியாக, விடுதலையோடு கூட காணப்படும்படியாக, சந்தோஷத்தோடு கூட காணப்படும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தோளை நான் சுமைக்கு விலக்கினேன் என்று நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதே போல லேவியராகமத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். அதாவது அந்த 26ஆம் அதிகாரத்திலே, அந்த 26ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சோத்திரம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நானும் நீங்களும் அந்த தோளிலே வைத்து சுமந்த அந்த நுகத்தடிகளை நம்முடைய வாழ்க்கை நிமிரக்கூடாதபடிக்கு, நம்முடைய குடும்பம் நிமிரக்கூடாதபடிக்கு, நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் பிரகாசிக்கக்கூடாதபடிக்கு, நிமிரக்கூடாதபடிக்கு, வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் நாம் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு நம்ம தோளிலே இருந்த நுகத்தடிகள், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவர் எல்லாவற்றையும் முறித்து அவர் சுமந்ததுனால ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த நாட்கள் அதிகமாய் நம்ம அதிகமாய் கொண்டாடுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாய் கொண்டாடுறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எதற்கு நமக்கு இந்த கொண்டாட்டம், எதற்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரிப்பு அப்படின்னா, நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு பண்டிகை என்று நாம் நினைக்கக்கூடாது. வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடுகிறோம் நினைக்கக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்ததுனால எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நல்ல செய்தி, அதில் நானும் ஒருவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இதை நானும் நீங்களும் உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்திலும் கூட கொண்டாடப்படுகிற இந்த நாட்களிலே இன்னும் அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற முடியாமல் இன்னும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய், இன்னும் பாபத்தினாலே, சாபத்தினாலே, அக்கிரமத்தினால, வியாதியினால, வறுமையினாலே இந்த நாட்களில் இந்த பூமியிலே காணப்படுகிற நம்முடைய குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய பகுதியில் இருக்கிறாங்க, நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சுமைகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுமந்தாருங்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகி, அவர்களும் நாட்களில் விடுதலையோடு கூட இந்த பூமியிலே வாழ்வதற்கு, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட விடுதலையோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அனுக்கிரகம் பண்ண வேண்டும், கிருபை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நானும் நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நானும் நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானம், நானும் நீங்கள் நாட்களிலே வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நல்ல ஆசீர்வாதங்கள், தளர்நிமிர்ந்து நடக்க பண்ணின இந்த நாட்களில், நம்முடைய வாழ்க்கை தளர்நிமிர்ந்து நடக்க பண்ணின இந்த நாட்களிலே அவர்களும் இந்த உலகத்தில், இந்த பூமியில், இந்த சமுதாயத்தில் தளர்நிமிர்ந்து நடக்கணும். தளர்நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி அவர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிற நுகத்தடிங்கிற அந்த பாவம், சாபம், அக்கிரமங்கள், வியாதிகள் எல்லாம் மாறணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்காக நாம் அந்த நாட்களிலே பிரயாசப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாருங்கிறதை நம்முடைய குடும்பத்தில் சொல்லுவோம், நம்முடைய சமுதாயத்தில் சொல்லுவோம், நாம் இருக்கிற பகுதியில் சொல்லுவோம், நம்முடைய தேசத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய தேசத்தில் இருக்கிற சாபங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற சாபங்களும் பாவங்களும் அக்கிரமங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பின் நாளிலே மாற்றுவதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு
அவருக்கு உண்மை உள்ள ஒரு நல்ல தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் தாமே. நாட்களிலே கூட ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 29 வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தினுடைய பாவம், என்னுடைய பாவம் மாத்திரமல்ல, என் குடும்பத்தினுடைய பாவம் மாத்திரமல்ல, என் சமுதாயத்தினுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தத்துவம் அவருடைய தோளில் மேல் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அந்த பாவமான அந்த சாபமான அந்த சிலுவையை அவர் தோளிலே சுமந்து கொண்டு போனார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களும் எல்லா பாவங்களும் அவருடைய தோளிலே இருக்கும். ஆகவே தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் நான் ஒன்றையும் குறித்து நான் மேன்மையை பாராட்ட மாட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை எனக்கு மேன்மையை தந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை என் வாழ்க்கையில் எனக்கு மேன்மையை தந்தது, எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. அந்த சிலுவை அவர் சுமந்ததுனால, அவருடைய தோளிலே அந்த சிலுவையை சுமந்ததுனால என் பாவம் மாறினது, என் அக்கிரமங்கள் மாறினது, என்னுடைய சாபங்கள் மாறினது, என் தரித்திரங்கள் என் வியாதிகள் மாறினது. அதுவே என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தந்தது. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். இந்த உலகத்தில் எனக்கு மேன்மையை தந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. அவர் தோளிலே சுமந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை எனக்கு மேன்மையை தந்திருக்கிறது, எனக்கு ரட்சிப்புங்கிற மேன்மையை தந்திருக்கிறது, ஆசீர்வாதம்ங்கிற மேன்மை எனக்கு தந்திருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே மேன்மை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். ஆண்டவராய் இயேசுவே, இந்த உலகத்தில் நீர் பிறந்தது எனக்காக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுமைகளையும் ஆண்டவர் மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நித்தியமான நல்ல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு பண்டிகை என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் போல கொண்டாடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எனக்காக, என் பாவத்துக்காக என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாக ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை கத்த செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய தோளில் மேல் இருக்கிற சிலுவை ஆண்டவரே, அது எங்களுக்கு மேன்மை. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது மேன்மை கொடுக்கிற சிலுவை. ஆண்டவரே, உம்முடைய தோளில் இருக்கிற அந்த சிலுவையானது ஒவ்வொரு ஜனத்துக்கும் மேன்மையை கொடுக்கக்கூடியது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு சிலுவை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிலுவையை தான் நீங்கள் தோளின் மேலே வைத்து சுமந்தீங்க. ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஆண்டவரே இன்னைக்கு உண்டாகட்டும். எல்லா காரியத்திலையும் என் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடும், நல்ல பலனை கொடும், அவங்களை ஆசீர்வதியும். நம்முடைய வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.